உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்லது கிட்டதை நடத்துகிறதும் நான் தான். உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் என்னை கடந்து தான் வந்திருப்பீங்க. நான் தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. எஸ், ஐ எம் யுவர் ப்ராப்ளம். இப்போ இங்கே இவங்க பிரச்சனையாகி தான் பிரிஞ்சு போகிறாங்க. பட் இவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை காத்திருக்கு. ஹாய்ங்க, உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களை ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. எங்கள் ஃபேமிலியில் கூட எல்லாருக்குமே உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் உங்களை ஓகே தான். ஸோ அதனால டேட் ஏதாச்சும் மாற்றி வைக்கலான்னு ஐடியா இருந்தா வீட்டில் பேசிட்டு சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் எல்லோரும் பேசிவிட்டு எந்த டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம அந்த டேட்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம். இங்கே எல்லாம் ஓகே தான், ஆல் டன். ஓகே தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒருக்க வெளில போயிட்டு வரலாமா? ஓகேங்க, நாளைக்கே போகலாமா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். எப்போ? டுமாரோ மார்னிங் 9 o'clock நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே? நாளைக்கு ஓகே. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க, பார்க்கலாம். இது பரணி, என்னோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஐம் ராஜேஷ். ஓ, நீங்கள்? நான் உங்கள் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணி போகிறேன். மேரேஜா? சொல்லவே இல்லை. அது இருக்கட்டும். அண்ணா மேடம் யாரு? ஆக்சுவலாக இவங்க மேடம் வந்து ஸ்னேகா. இவங்களோட ஃபியான்சே. ஓ, சொல்லவே இல்லை. கல்யாணமா? மேரேஜ்க்குலாம் இன்வைட் பண்ணுவீங்களா சார்? சொல்கிறேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் உங்கள் மேரேஜுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பா கண்டிப்பாக சொல்கிறேன். வெக்கமா இல்ல? என்ன லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? உனக்கு அசிங்கமா இல்லை? என் கூட 5 வருஷம் ஊரை சுற்றிட்டு இன்னொருத்தவங்க முன்னாடி இருக்கு. நீ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இன்னொரு பொண்ணு, அது எனக்கே தெரியாம பொண்ணு பார்க்க வந்தா நீ? அப்போ மேடம் எதுக்கு காஃபி ஷாப் வந்தீங்களாமா? அது எங்க வீட்ல மேரேஜ்க்கு கம்பல் பண்ணாங்க. அதான் அவருக்கு ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் நாங்க வந்தேன், அவ்வளவுதான். அது எப்படி எனக்கு புரியல. உனக்கு வந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு வந்தா ஈகோ. நீ பேசினா பிஸி, நான் பேசினா அவாய்டு. உனக்கு வந்தா பொசசிவ்னஸ், அது எனக்கு வந்தா டவுட். நீ பார்த்தா ஜஸ்டி, நான் பார்த்தா சொல்லு. நீ பண்றதெல்லாம் கரெக்ட், அதுவே நான் பண்ணா தப்பு. உனக்கு வந்தா பிளட், அது எனக்கு வந்தா தக்காளி தொக்கா. போடி. ஹே லுக், இங்க நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு யூ டோன்ட் டிசைட். ஓகே? ஓகே, தட் சேம் திங். யூ டோன்ட் டீச் மீ ஹவ் டு லீட் மை லைஃப். ஓகே? போடி. ஏய் போடா. ஏய் போடி அண்டா. இதுக்கப்புறம் உன் மூஞ்சியை பார்த்தாதான். ஹலோ. ஹாய்ங்க. நான் வந்துட்டேன், இங்கே வெளியே தான் இருக்கேன். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? அது ஏன் வீட்டு வாசல்ல நிற்கிறியா? யாரா நீ? யார் மொபைல் ராது? நான் ராஜேஷ். நேற்று மீட் பண்ணுமே, நம்ம கூட டேட் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஹலோ ஹலோ, கேட்குதுங்களாங்க? ஹலோ ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணல, ஞாபகம் இருக்குங்களா? ஹலோ சாமி, ஐயோ தலைவலி கொளுறா. ஹலோ ஹலோ, நான் நைட்டு போதில் வெளியே உணவு போட்டாங்களா? ஹலோ, ஐம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. ஏய் இரா வரேன். ஓகேங்க, நான் வரேன். ஷி, தூக்கத்துல இருக்காங்க.
யார் இது பூனைக்குட்டி நம்ம ஃபோனில்? பேசுவோம். ஹலோ. ஹாய்ங்க, இன்னைக்கு வெளியில போலான்னு சொல்லியிருந்தீங்க. எத்தனை மணிக்கு வரீங்க? யாரு? நான் தாங்க ஸ்னேகா. சாரிங்க, ஏதோ ராங் நம்பர் நினைக்கிறேன். ஐயோ, நீங்கள் மாற்றி கால் பண்ணிட்டீங்க. நானும் இன்னைக்கு தான் என் ஹப்பியோட வெளில போகலான் இருக்கேன். சரி ஓகே, நம்ம ஹப்பி கூட இன்னைக்கு ஜாலியாக வெளியே போகலாம். என்ன காணோம்? மூஞ்சி மாதிரி இருக்குது. ஐயோ, ஐயோ ட்ரெஸ்ஸில் நல்லா தெரியும் இந்த கடங்கானா என்ன ஏதோ பண்ணியிருக்கான். இது பிரேக்கப் பண்ணல, அதனால தான் அவன் ஏதாவது அதை மனசில் வச்சுட்டு இன்னும் சூனியம் வச்சிருப்பான். The customer you're trying to reach is not available. Please call back. The customer you're trying to reach is not available. Please call back. ஒருவேளை அவனும் நம்மள மாதிரி பிளாக் பண்ணியிருந்தா? பண்ணிருப்பான் கண்டிப்பா. கடங்காரு லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கோம். பண்ணிட்டான். என்ன பண்ண? என்ன நேத்து நான் பிரேக்கப் பண்ணக்கா எனக்கு நீ சூனியம் வச்சியா? நான் வச்சனா? நீ தான் என்ன சூனியம் வச்சிருக்க? இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ தான் எனக்கு ஏதோ பண்ணிருக்க. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் எனக்கு சூனியம் வச்சிருப்பேன். நான் எதுக்கு உனக்கு சூனியம் வைக்க போறேன்? இல்ல புரியல. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஏதோ பண்ணிருக்க. அவன பிரேக்கப் பண்ண கோவத்துல நீ ஏதோ என்ன பண்ணிருக்க. யாரு அவன்? செகண்ட் இல்ல ஹப்பின் வந்தனே இருக்கான். ஐயோ, நீ அவன் கூட வர வெளில போறதா டேட் போறதா பிளான் வச்சிருந்தோமே, இப்போ என்ன பண்றது? நான் டேட்டா நேத்து தான் நீ ஏன் கூட பிரேக்கப் பண்ண? அதுக்குள்ள டேட் போற என்னது கூட? இல்ல இங்க பாரு, இதோ இங்க பாரு, உன் பொண்ணு குட்டி ஒரு செகண்ட்ல வந்துட்டே தான் இருக்கு. யாரா அந்த பொண்ணு குட்டி? அது மட்டும் யாரு? யாரா அவ? ஐயோ, மாட்டிக்கிட்டானே. சரி இப்போ என்ன பண்றது? இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒன்று செய், நீ அங்க சமாளி, நான் இங்க சமாளிக்கிறேன். இதை தவிர நமக்கு ஒரு வழி இல்ல. சரி. மூஞ்சி பார்க்க சப்பி மாதிரி இருக்கான். பப்பி மூஞ்சப்பா இருக்கட்டும். என்ன பிரேக்கப் பண்ணிட்டு அவன் கூட டேட் போறியா? இன்னைக்கு இருடி, ஒன்று இன்னைக்கு அவன் முன்னாடி எவ்வளோ பெரிய லோக்கல்னு காட்டி அவனை ஓட விடலை. நான் யாரும் காட்டுறேன். வரேன். இன்னைக்கு வர எப்படி சமாளிக்க போறோம் தெரியல. சரி சமாளிப்போம். அடப்பாவி, இவ்வளோ பெரிய வண்டி நான் எப்படிடா ஓட்டுவேன்? கடங்காரி விவரம் கால் பண்ணிட்டே இருக்காளே. ஹலோ, என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஓகேங்க. வரீங்களா? சில் தாங்க, வரேன். தேங்க்ஸ். அப்பா, ஐயோ. ஏய் சப்பே. சப்பியா? ஆமாடா, நல்லா பிரே தட்டி விடு. ஆமா, என்ன எங்க வச்சிட்டு போற? அதான்டா, எங்க ஈதன் போற? ஓ, எங்க வேணா போலங்க. பீச், பார்க், தியேட்டர், இந்த மாதிரி எங்க வேணாலும். சரி, அப்ப அந்த முக்குல இருக்கிற டீ கடைக்கு வண்டி விடு. யூ மீன் தட் கார்னர்? அட ஆமாடா, எட்ரா வண்டியா. ஓகே. போலாமா? போலாம். நீங்க ஓட்டுறீங்களா? இல்ல பரவாயில்ல, நீயே ஓட்டு, நான் பின்னால உட்காந்துக்கிறேன். சைடா உட்காரு. அங்க பாரு, நாய் இருக்கு, பாத்து போ.
கையில போட்டு கண்ணு தெரியா இன்னொரு பொண்ணு பார்த்து அடிக்கிறாங்க. ஏய் ஏய் பைக் ஏய் ஆள் வராங்க. என்னடா வண்டி ஓட்ட நீ சீ நீ பாட்டே ஆள் வராங்க வரமா போ. ஏய் நீ நிப்பாட்டு முத. ஏய் என்னடா வண்டி ஓட்டுற ஒரு ஃபிகர் ரோட்ல போனா அது பக்கத்துல ஃபாலோ பண்ணே போணும் அப்பதான் சைடு வச்சுனே போக முடியும் அத விட்டு அவள ஓவர்டேக் பண்ணி போற நான் ஹீரோயிசம் காட்டுறேன் சீ இறங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா. நீ பின்னால போ நானே ஓட்டுறேன். ஓட்றான் மூஞ்சி மாதிரி வண்டி சீ தலை டேய் என்னடா என்னைய பார்த்துருக்க போய் டீ வாங்கின்னு வாடா சரி அத்தா யாராம டீ. சிகரெட் எங்கடா எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லைங்க. என்னடா பையன் நீ ஒழுங்கா வண்டியோட தெருல சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லைன்ற நானா கல்யாணம் பண்ணி என்னதான் சே விட்றா ஐயோ ரொம்ப பேடு பாணி ஐயோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வாவ் ஏய் இங்க பாரு இந்த கலர் நல்லா இருக்குல என்ன இந்த நீ பாத்துக்கிட்டு நான் போய் வேற எடுத்து போறேன். ஏய் இங்க பாரு இது நல்லா இருக்குல இந்த நீ இத பாரு. ஏய் இங்க பாரு இது நல்லா இருக்குல இந்த இது போய் ட்ரையல் பாரு. இந்த புடி போய் ட்ரையல் போட்டு வா போ. ஓ வாவ் ஏய் இங்க பாரு இது எனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கா இது நல்லா இருக்குல்ல எனக்கு நல்லா இருக்குல்ல தேங்க்ஸ் இரு வந்துடுறேன். ஏண்டா இதுக்கு மேலே ஏதாவது பொண்ணு லவ் பண்ணிருக்க நீ ஐயோ இதுக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட பேசி பழக்கமே இல்லைங்க. என் லைஃப்ல வந்த முதல் பொண்ணு நீங்க தான், கடைசி பொண்ணு நீங்க தான். உங்களை நேற்று பார்த்த விட இன்னைக்கு நீங்க ரொம்ப லைவா இருக்கீங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க இப்படியே இருந்தா போதும். எனக்கு அதான் பாவி. என்னாச்சு? ஐயோ நான் ஒரு பையன்றதே தெரியாமல் என்கிட்டே இந்த உருட்டு விட்டுறானே. இவன் நம்மளை விட ரொம்ப காய்ச்சல் இருப்பான் போல. ஏய் ஏன்டா அப்படி பாக்குற? உனக்கும் தானா இருக்கு அப்புறம் ஏன்டா இங்க பாக்குற? ஏய் நீயும் ஏன்டா அப்படி பாக்குற? ஐயோ ச்சே வர வர அந்த பசங்களுக்கு பாத்ரூம்ல பாதுகாப்பே இல்லாம போச்சு. பாவம் அந்த பசங்கள்லாம். ஆளே இல்லாத தேட்டரில் ஓடாத படத்துக்கு கார்னர் சீட்டாக பார்த்து புக் பண்ணி கொடுத்துருக்கானே. இவங்கிட்ட எப்படியாவது இவ கற்பை காப்பாற்றி அவகிட்டயே கொண்டு போய் பத்திரமா கொடுக்கணும். ஏய் என் ஆப்போசிட் டேபிளில் ஒரு மீசக்கார உட்காந்துருக்கான் பார், அவனை பாரு.
நல்லா இருக்கான்ல? ஏன் உனக்கு ஒன்று பிடிக்கலையா? இல்ல நீங்க ஒரு பையன், அது எப்படி இன்னொரு பையனை பார்த்து இவ்ளோ சொல்ல விட முடியும்? ஏய் இல்ல 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 இல்ல, நீ நினைக்கிறமா நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நீ வர வர என்ன ரொம்ப பேடா நினைக்கிற. இதை விட்டா இவன் மேரேஜ் எடுத்து விட வர சான்ஸ் கிடைக்காது. என்ன விட உனக்கு இன்னொருத்தி கேக்குதா? மாட்டனடி ஆக்சுவலாக நானே உன்கிட்ட எப்படி இதை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்களை விட இந்த மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நான் இதை நேற்றே உங்ககிட்ட எப்படி சொல்லுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட. ஓ சரிங்க. இல்ல இது நமக்குள்ள செட் ஆகாது. அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அப்பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். நேற்று இருந்து அதே இஷ்டம் மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு? எது கல்யாணம் பண்றீங்க? என்னதாச்சு? உடம்புல ரத்தமா இருக்கு. யாரா அடிச்சது? இப்பதான் அது கொலை பண்ணா. நீ வேணா உன் குடும்பம் வேணா. ப்ரோ எனக்கு ஆள ஒரு சாமி. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? கல்யாணம் வேணா எனக்கு. எங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு பொண்ணுங்களோட பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு. எது நான் சொன்னா? பாவி, இந்த கடைசியில் வானவில் தோல் நாய்க்கு விட்டு போயிருக்கேடி. ஏங்க நம்பர் கிடைக்குமா? யார் நம்பர் ப்ரோ? அவர் நம்பரா? அவ நம்பரா? உங்க நம்பருங்க. அவனா உங்களை இவ்வளவு நேரம் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு சைட் அடிச்சிட்டு இருந்தானா? இவள முறைக்கலையா? இது சைட் அடிச்சு ஆளோரா சாமி. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். என்னை பிடிச்ச சனி என்னை விட்டு போகாதுன்ற மாதிரி இது எவ்வளோ தொட்டாலும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. பாவம், இதுக்கு என்னை விட்டு அவர் ஆள் இல்லை. அதான் போனால் போட்டோம், இதுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? நான் உன்னை விட்டு போக மாட்டேன்றேன். ஆமா நான் உனக்கு பிடிச்ச சையன். ஆமா அப்படிதானே. அதான் என்ன பண்ணாலும் என்ன துரத்திட்டே வரியே. நான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போலான்னு பார்த்தா கூட அங்கேயும் என்ன வந்து டார்ச்சர் பண்ற. ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? உனக்கெல்லாம் ஊர்ல பொண்ணே கிடைக்காது. எனக்கு பொண்ணு கிடைக்காதா? நான் உனக்கு சனியன். ஐயோ, போப்பா. அடங்கடா. நீ போறால எனக்குலாம் நிறைய ஆள் என்ன கிடைச்சிருக்கே. ஏய் போடி. பண்ணுவ? ஏய், ஏய் என்னடி நீ உன்னை விட்டா ஒரு ஆளே இல்ல பாரு. இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க போடி.